ஹலோ கைஸ், உங்களுக்காக மாஃபியா ஹஸ்பண்டோட நெக்ஸ்ட் பாட்டை தான் எடுத்துகிட்டு வந்துருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்குள்ளே போடலாம். நான் பேசுகிற பாட்டோட ஒரு பெயிண்டரை மாதிரி தெரிஞ்ச ஐம் ரெடி. சாரி, ஜஸ்ட் டிவரி ஸ்டோரி தான். ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, ஸ்டோரிக்குள்ளே போடலாம். அவங்க ஏதோ ரொமான்ஸ் மூடில் இருக்காங்க. என் டேடு வேறு ரிவெஞ்சு மூடில் இருக்காரு. நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி டென்ஷன்லேயே இந்த மாதிரி இருந்தா ஜிமி நான் கரெக்டாக சுகா கிட்ட வந்துட்டு என்ன பண்ணிடுறீங்க சார், நீங்கள் எங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், யார்கிட்டடா பேசிகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி காலில் நம்ம இது கிம்மோட சன்னுக்கிட்டேயே பேசுகிறேனுங்கிற மாதிரி ஷுவா கிட்ட கேட்க, இதை விட்ட வேறு வளர்த்து இல்லை. ஆமாம் டேட், அவன் தான் என்கிட்ட வந்து வளர்ந்துறியா பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ என்னடா லவா சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இவங்கிட்டயா அப்படிங்கிற மாதிரி டிவி நான் நோட் பண்ணிவிட்டு டேடு பண்ணுற போஸிங்க தாங்கிக்க முடியாமல், இங்கே பாருடா ஐ லவ் யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னான். ஜிமி நான் ஷாக் ஆனால், ப்ளீஸ் சத்தமாடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன் டேட் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னான். இந்த மூமெண்ட்டை ஜிமி நான் நோட் பண்ணிவிட்டு என்ன ஒரு வியடாக இருக்குதுங்கிற மாதிரி ஜிமினா நம்ம சுகாவை நோட் பண்ணிட்டு இருந்தா. அந்த காலை கட் பண்ணிவிட்டு, சாரி ஜிமின், என் டேடு தான் சும்மாவே இல்லாமல் நான் யாரையோ அப்படி லவ் பண்ணுறேன்னுங்கிற மாதிரி கேட்டார். இல்லை என்னன்னா டென்ஷன் ஆனார். அதான் எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது, பாய் ஃப்ரெண்ட் இருக்குதுங்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி சொன்னேன். இப்போவே உன் கேர்ள் ஃப்ரெண்ட்கிட்ட பேசி நான் கேட்கணுன்னு சொன்னார். அதான் இந்த மாதிரி உங்ககிட்ட சொன்னேன். தப்பாட்டு கட்டாமா, நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கேன், இது உன் காலேஜா, அங்கே தான் நீ படிச்சுட்ருக்கியா, நீங்கள் படிக்கிறது சரி தான், உன் ஹேண்ட்ஸை பிடிச்சிட்டு இங்கேருந்து கூட்டிகிட்டு போனானே அந்த பசங்க யார் உனக்கு, உன்னோட பிரதர் இல்லாட்டி கசின் பிரதர் அந்த மாதிரி யாராவடா? ஐயோ இல்லை, நான் சொன்னோம்ல என்னோடய ஃப்ரெண்டுன்ட்டு, அவன் தான் என்னோடய ஃப்ரெண்ட், என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவனோட டேடி தான் எனக்கு மொத்த ஹெல்ப்புமே சேலண்டு பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு சேலண்டே ரொம்ப நல்லா தெரியும். கொஞ்சம் நாட்டி, அப்புறம் என்ன அவங்க டேடுன்னா ரொம்ப பயப்படுவான் அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு, உங்களை வேற வேகமாக இடிச்சிட்டு ரன் பண்ணபடி வேண்டாம். சாரி, அவன் அப்படி தான் நாட்டியாக கொஞ்சம் ப்ளே பண்ணுவான். சாரி சார், இதை பெருசாட்டு கட்டிங்கிற மாரி சொல்லிவிட்டு நான் டேக்கிட்ட போகிறேனுங்கிற மாதிரி ஜிமினா அங்கேருந்து போனான். நீங்கள் 2 பேரும் ஃப்ரெண்டா? பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கு கால் பண்ணா. இப்போ என்ன ஹயாங் உனக்கு பிரச்சனை? டாடு ரிவெஞ்ச் பண்ண சொல்லியிருக்காரு, உன்னை ஃபாலோ பண்ணி அவன்கிட்ட ரொமான்ஸ் பண்ண சொல்லலை. இப்போ என்ன பிரச்சனை, யாரை ரிவெஞ்ச் பண்ணணும்? நான் உங்கள்கிட்ட தனியாக பேசணும், மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸ்க்கு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜொங்குக்குமே நேராக மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸ்க்கு வராரு. என்ன, கிம்மை ரிவெஞ்ச் பண்ணதுக்கு டேயை ரிவெஞ்ச் மேரேஜ் பண்ணி பனிஷ் பண்ணணுமா, டேயை டார்ச்சர் பண்ணணுமா, என்ன மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க? டேடி எனக்கு கொடுத்த ஒர்க் அவுட் தான், நான் தான் டேயை லவ் பண்ணணுங்கிற மாதிரி திங்க் பண்ணேன். ஆனால் இங்கே எல்லாம் தப்பாக இருந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னால், அதெல்லாம் முடியாது, உங்கள் ஃபைட்டை நீங்கள் பார்த்துக்கோங்க. டேயெல்லாம் என்னால் ரிவெஞ்ச் பண்ண முடியாது, நான் ரிவெஞ்ச் பண்ணவும் மாட்டேன். உன்னை இப்போ யார்கிட்ட ரிவெஞ்ச் பண்ண சொன்னால், டேடு முன்னாடி மட்டும் கொஞ்சம் பனிஷ் பண்ணுற மாதிரி திட்டுற மாதிரி ஆட் பண்ணு, அது போட்டும். அது மட்டும் இல்லை, டேடுக்கு நீ இன்னும் லவ் பண்ணுறது தெரியாது, என்னடா லவ் பண்ண சொல்லி ஃபோர்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. எதுக்கும் நீ டேக்கிட்ட கொஞ்சம் க்ளோஸாக இருக்க மூமெண்ட்டை கொஞ்சமாக பிரேக் பண்ண பாரு. டேடிக்கு இப்போதைக்கு நீ லவ் பண்ணுறது தெரியாண்டானுங்கிறேன். கொஞ்சம் நம்ம பாடி கார்ட்ஸ் கிம்மோட சன் அந்த டேட்டாக நோட் பண்ணிகிட்ருக்காங்க. அவன்கிட்ட நீ க்ளோஸாக இருக்கிற மூமெண்ட்டாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் பாட்டே க்ளோஸ் ஆயிரு. நம்ம டேடுக்கு தெரியாண்டான், இப்போதைக்கு தெரிஞ்சான் கண்டிப்பாக ரிவெஞ்ச் எடுக்கிறேங்கிற திங்கிங்கில் நீ அவன் கூட இவ்வளோ க்ளோஸாக இருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு அப்படி பனிஷ் பண்ண திங்க் பண்ணுவார். நான் சொல்கிற வரைக்கும் கொஞ்சம் நீ இந்த மாதிரி ரொம்ப க்ளோஸாக இருக்கிறத பிரேக் பண்ண பாரு. அதுக்குன்னு ஒரு டே வரும், அன்னைக்கு டாடிக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிவிட்டு நாம் 2 பேருமே அவங்க பார்ட்னரை மேரேஜ் பண்ணிக்கலாம். நான் ஒரு பர்சன்ட்டை லவ் பண்ணுறேன், ஓகே, நீ யாரை மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்? எனக்குமே ஒரு பர்சன்ட்டை பிடிச்சிருந்துச்சு. நான் மாம்கிட்ட அந்த பர்சன்ட்டை பற்றி எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருந்தேன். கரெக்டான பிளேஸில் அந்த டேடி என்ட்ராக்கி கிம்மோட சன்னா நீ மேரேஜ் பண்ணணும், ரிவெஞ்ச் பண்ணணுங்கிற மாதிரி ப்ராப்ளம் பண்ணிட்டாரு. டேடிக்கிட்ட சொல்லி மேரேஜ் பண்ணிக்கலான்னு தான் நான் திங்க் பண்ணேன். சரி விடு, டேட் அப்படி தான், யாரை லவ் பண்ணுற, அது சீக்ரெட், நான் இன்னும் அந்த பர்சன்ட்டே சொல்லலை. சொன்னதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். சரி ஓகே, எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜொங்கு கம்படியே நம்ம சுகாவை ஹேக் பண்ணப்படி சரி நான் காலேஜுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நேராக அங்கே கிளம்ப வரா. சுகாவுமே நேராக கம்பெனிக்கு கிளம்புறாரு. இங்கே டைம் ஸ்கிப் ஆகுது, ஈவினிங் ஆயிடுச்சு. ஜிமினா கரெக்டாக காலேஜ் ஒர்க்கெல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு
கம்பெனிக்கு தான் வராரு. கம்பெனிக்குள்ளே என்ட்ரு ஆகுறாரு. இந்த மாதிரி கம்பெனிக்குள்ளே என்ட்ரு ஆகிற மொமெண்ட்டை நம்ம சுகர் நோட் பண்ணுவார். அந்த மாதிரி நோட் பண்ணால் அங்கே இருக்கிற எம்ப்ளாயிஸ் எல்லா பர்சன்ஸ்கிட்டையுமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறாரு. 40% நம்ம ஜிமினாவோட க்யூட்டான மூமெண்ட், இன்னசென்ட்டான அந்த ஸ்பீச், அவர் பேசுகிற அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஜிமினா கிட்ட ஃப்ரெண்ட்லி ஆகுறாங்க. 20%க்கு ஜிமினாவை சுத்தமாக பிடிக்கவே இல்லை. எப்படிடா டேரெக்டாக காலேஜ் கூட முடிக்காத ஒரு பர்சன்ட்டை கம்பெனிக்குள்ளே ஒர்க்குக்கு பாஸ் எட்டு வந்தார் அப்படிங்கிற மாதிரி. சில பர்சன்ஸுக்கு ஜிமினாவை கண்டாலே பிடிக்காது. இந்த மூமெண்ட்டுக்கு கொஞ்சம் பர்சன்ஸ் ஜிமினா வந்த மூமெண்ட்டை பார்த்து ஹாப்பியாகி இவ்வளோ லைட்டாக வந்துருக்கு, அப்போது சீவ ரூமில் தான் பாஸ் இருக்கிறாரு, முதல்ல அவரை பாட்டு என்ன ஒர்க்குன்னு கேட்டுட்டு வா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கிட்ட இந்த மாதிரி பேசுனா, ஓகே நான் எப்போவே போய் என்ன ஒர்க்குன்னு கேட்டுட்டு வந்துடுறேங்கிற மாதிரி ஜிமினா ஹாப்பிலே அப்படியே நேராக ஸ்டெப் ஏறி வந்தா அந்த ஸ்டெப்புக்கிட்டே 2-3 கேர்ள்ஸ் நிற்கிறாங்க. இந்த மாதிரி நின்னா ஜிமினா ஹாப்பிலேயே கொஞ்சம் ஸ்மைல் பண்ணபடி வரதை பார்த்துட்டு, பாட்டியாடி இவன் இந்த பிளேஸில் ஸ்டடி ஒர்க்கை கூட இன்னும் முடிக்கல, காலேஜ் தான் போயிட்டுருக்கான், ஆனால் டைரெக்டாக சிஓக்கிட்டேயே போய் ஒர்க்கு கேட்குறான்னா பார்த்துக்கோங்க, அப்படி என்ன ஸ்பெஷலாக இருக்கும் சிஓக்கும் இவனுக்கும்? டவுட்டு ஸ்பெஷலாக இருக்குமோ? சிஓ நியூ பர்சன்டாக தான் இந்த பிளேஸில் என்ட்ராக இருக்காரு. இந்த மாதிரி எத்தனையோ பர்சன்ஸ் ஒர்க்கு கேட்டு வந்துருந்தாங்க. ஏன் நான் கூட 2-3 பர்சன்ஸை ரெக்கமெண்ட் பண்ணேன்டி. பட் பாஸ் யாரையும் முன்ன பண்ண தெரியாத பர்சன்ஸ், அவங்க என்ன மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க, அவங்க என்னென்ன குவாலிஃபிகேஷன் வச்சுருக்காங்கிற மாரி டிவிலாட்ட நிறைய கொஸ்டினை கேட்டு என் ரெக்கமெண்ட்ஸை மட்டும் கேன்சல் பண்ணார் தெரியுமா. பட் காலேஜ் ஸ்டடியே முடியலை, சிஓவையே கவுட்ருக்கான் அப்படிங்கிற மாதிரி இந்த கேர்ள்ஸை பேசிட்டு அந்த கேர்ள்ஸை க்ராஸ் பண்ணி போகிற ஜிமினாவோட ஃபீட்டை அதில் ஒரு கேர்ள் தட்டி விட ஜிமினா அப்படியே அந்த ஸ்டெப்லேயே விழுறாரு. இந்த மாதிரி விழுந்தா இந்த மூமெண்ட்டை அந்த பிளேஸில் இருக்கிற மற்ற எம்ப்ளாயிஸுமே நோட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நோட் பண்ணால், ஓ சாரிடா நாங்கள் கவனிக்கலை, நீ போகிறதா போனேன், கீழே பாட்டு போயிருக்கலாம்ல, லெக்கு ரொம்ப பெயினாக இருக்குன்னு சொல்லி நீட்டினேன், அடி பெல்லமாக பட்டுருச்சா என்ன அப்படிங்கிற மாதிரி நக்கல் பண்ணி சிரிக்கிறாங்க. இந்த மாதிரி சிரித்தா மற்ற பர்சன்ஸ் ஜிமினாவுக்கு ஃபேவரட்டாக இருப்பாங்களா அந்த பர்சன்ஸ் இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு, பாட்டி அவளுக்கு திமிர நம்மக்கிட்ட தான் ப்ராப்ளம் பண்ணுறாள்வன்னு பார்த்தா சின்ன பையன் நியூ பர்சன்ட்டு கூட திங்க் பண்ணாமல் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுறாளோ பாரு. இவங்க எல்லாரையுமே நம்ம பாஸ்கிட்ட சொல்லி ஏதாவது ஒன்று பண்ணணும், கண்டிப்பாக பாஸ்க்கு இங்கே நடந்த மூமெண்ட் தெரியணும் அப்படிங்கிற மாரி இவங்க இந்த மாதிரி பேசுனா, அந்தளவுக்கு உங்களுக்கு துணிச்சல் வந்துருச்சா, சிஓ சாருக்கிட்டே போய் நான் இப்போ தட்டி விட்டேன், வேணும்னே தட்டி விட்டேனுங்கிற மாரி சொல்ல போறியா? நான் எங்கே வேணும்னே தட்டி விட்டேன், நான் என்னோடய ஃபீட்டில் போட்டிருக்க இந்த ஸ்கில் நார்மலாக இல்லையேன்னு செக் பண்ணதுக்கு மூவ் ஆன் பண்ணேன், அது தெரியாமல் அவன் தட்டி விழுந்தா நான் தட்டி விட்டதா? ஏன் நான் இந்த மாதிரி லெக்க நீட்டுற மூமெண்ட்டை பார்த்துட்டு அவனே வேணும்னே விழுந்தாலும் விழுந்திருக்கலாம், அப்போ தானே ஏன் மேலே பள்ளி விழும்? இல்லை ஜிமீன் அப்படி திங்க் பண்ணி தானே இப்போ நீ ஃபேக்காக ட்ராமா பண்ணுற அப்படிங்கிற மாரி அடிப்பட்ட பொசிஷனில் ஸ்டெப்பில் உட்காந்துருக்கிற ஜிமினாவை பார்த்து அந்த கேர்ள் கேட்குறா, சொல்லுடா மவுத்தை ஓப்பன் பண்ணி சொல்லு, அதானே உண்மை, வேணும்னே நீ தானே விழுந்த, என்னை ஏமேல பள்ளி போட போறியா, என்னை போய் சிவ சட்டம் 1க்கு 2 சொல்லி கொடுத்து என் ஒர்க்கை விட்டு என்னை தூக்க போகிறேன்னுக்கிறியா, சிவ சார் நீ என்ன சொன்னாலும் கேட்பாரா அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசிக்கிட்டு இருந்தா ஜிமினா ஷாக்கு மேலே ஷாக் ஆகி, அப்படிலாம் இல்லை, நான்லாம் அப்படி ஒன்றும் செய்ய மாட்டேன் பாட்டிங்களா, அவனை நான் தட்டி விட்டுருந்தா அவன் போய் சொல்ல தானே செய்யணும், அவன் வேணும்னே தான் விழுந்துருக்கான் அப்படிங்கிற மாதிரி போய் ஒர்க்கை பாருடா அப்படிங்கிற மாதிரி கலாச்ச பொசிஷனில் இந்த கேர்ள்ஸ் எல்லாருமே ஸ்டெப்பில் இருந்து கீழே இறங்குன்னா நம்ம ஜிமினாடா அப்படியே ஹெட்டாக ரப் பண்ணபடியே சிஓ ரூமுக்கு வர்றாரு. இந்த மாதிரி வேண்டாம், சொல்லுங்கள் சிஓ சார் உங்களுக்கு இப்போ என்ன ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கேட்க, சுகவுமே இந்த மாதிரி பண்ணுங்கள் அந்த மாதிரி பண்ணுங்கள் அப்படி பண்ணி இப்படி பண்ணி இந்த ஃபைல்ஸ்லாம் அங்கே மாட்டணும் இந்த ஃபைல்ஸ் எங்கே மாட்டணும் இந்த மாதிரி ஒரு பர்சன்ட்டை கொண்டு இதை கொடுக்கணுங்கிற மாரி மொட்டை ஒர்க்கே சொல்லி முடிச்சிட்டாரு. இந்த ஒர்க் எல்லாத்தையும் நோட் பண்ணிவிட்டு, ஓகே பாஸ் நான் அவ்வளோத்தையும் இப்போ ஃபினிஷ் பண்ணிட்டுங்கிற மாரி அந்த ஃபைல் பேப்பர்ஸ்லாம் அப்படியே எடுக்க வேண்டாம், அப்படியே நம்ம சுகாதான் ஜிமினாவை நிமிண்டு பார்க்குறாரு. இந்த மாதிரி நிமிண்டு பார்த்தா ஜிமினாவோட ஃபோர் கட்டுக்கிட்ட அப்படி ரெட்டிஸாக நல்லா வீங்கி இருக்குது, வீங்கவும் செஞ்சுருக்குது, நல்லா ரெட்டிஸாகவும் இருக்குது. இந்த மாதிரி
ரெட்டிஸாக இருக்கிறத பார்த்துட்டு சுகா கொஞ்சம் ஷாக் ஆகி ஃபைல் எடுக்க வர ஜிமினாவோட ஹேண்ட்ஸை பிடிக்கவும் ஜிமினாவை ஷாக் ஆகி சுகாவை நோட் பண்ணா, என்னட்டு உன்னோட ஃபோர்கட்டில் எதுக்கு இந்த மாதிரி ரெட்டிஸாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சுகா எழுந்த வேகத்திலேயே ஜிமினாவோட ஃபோர்கட்டில் டச் பண்ணி ஒருவேளை ஏதாவது பெயிண்டோ இல்லாட்டி ஏதாவது ஒரு கலரோ அந்த மாதிரி ஏதோ ஒரு மீன் பண்ணிவிட்டு அதை டச் பண்ணுறாரு. டச் பண்ணோடனே நம்ம ஜிமினா பெயினில் கட்டாம் இந்த மாதிரி கட்டுறதை போட்டுட்டு சுகா ஷாக் ஆகி அப்போ இது வீங்கட்டா செஞ்சுருக்கானுங்கிற மாதிரி நம்ம ஜிமினாவை அப்படியே சோஃபாவில் உட்கார வைக்கவும் ஜிமினா ஷாக் ஆகி டக்குன்னு சோஃபாலாம் எழுந்துக்கிறாரு. என்னாச்சு பாஸ் என்ன கொண்டு வந்து இங்கே உட்கார வைக்கிறீங்கங்கிற மாதிரி ஷாக்கில் எழுந்துக்கிட்டா, டே வாயை பண்ணிட்டு அமைதியாகிருடா அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவை திரும்ப அப்படியே சோஃபாவில் உட்கார வச்சுட்டு ஃபஸ்ட் எய்டு கிட் பாக்ஸை தேடிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஃபஸ்ட் எய்டு கிட் பாக்ஸை தேடிக்கிட்டு இருக்கிறது ஜிமினா நோட் பண்ணா, சுகாவோட பாடி ஆடுடா ஹாரிடா ஐயோ என்னட்ட சொல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஃபஸ்ட் எய்டு கிட் பாக்ஸையும் ஹாரியே கரெக்டாக கொண்டு வந்து சுகாவோட ஆன்ஸில் கொடுத்துட்டு, பாஸ் லவ் தான் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறீங்க, சும்மா வர்றப்பா மூஞ்ச வச்சுக்காம க்யூட்டாக ஒரு ஸ்மைலோட ட்ரீட்மெண்ட் பாட்டு லவ் பண்ணுங்க பாஸ் அப்படிங்கிற மாதிரி ஹாரி செலவும், சரிடா சரி எனக்கு புரியுது ஸ்வீட்டான ஸ்மெல் தானே, வாய்ஸ்லேயே இந்த ஸ்வீட் வர மாட்டேங்குது, ஸ்மைல் எங்கேருந்து வரப்போட்டு அப்படிங்கிற மாதிரி, ஆமாம் பாஸ் அப்படிங்கிற மாதிரி ஹாரி அப்படியேங்கிற ஜிமினாவுக்கு கொடுத்த ஃபைல்ஸ்லாம் இருக்கும்ல அந்த ஃபைல்ஸ் எல்லாம் அங்கேருந்து எடுத்து போனால், ஹே என்ன பண்ணுறீங்க அதெல்லாம் நான் கொண்டு போய் சப்மிட் பண்ணணும் ஏன்டா கொண்டாங்கங்கிற மாதிரி ஜிமினா அப்படியே அந்த சோஃபாலேருந்து எழுந்துக்கலான்னுங்கிற மாதிரி ட்ரை பண்ணால் ஜிமினாவை புஷ் பண்ணபடியே சுகர் திரும்ப உட்கார வைக்கிறாரு. என்னாச்சு பாஸ் ஏன் பாஸ் இந்த மாதிரி பண்ணுறீங்க, எனக்கு கொட்ட ஒர்க் எல்லாத்தையும் அவர் எட்டு போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஜிமினா இந்த மாதிரி சொன்னால், ஒர்க்கை யாராவது ஒரு பர்சன்ட் ஃபினிஷ் பண்ணா காணாடா, ஆனால் நான் தானே ஒர்க்கெல்லாம் பண்ணணும், உனக்கு வேறு ஒர்க் வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜிமினாவுக்கு பக்கத்துலேயே சோஃபாவில் உட்காரவும் டக்குன்னு நம்ம ஜிமினா எழுந்து நிற்கிறாரு. ஏன்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சுகா ஜிமினாவை நோட் பண்ணால், ஒன்றும் இல்லை பாஸ் நான் ஒழுங்க கீழே உட்காரு கீழே உட்கார சொன்னேன் பாஸ் அமைதியாக உட்காரண்ணே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். டக்குன்னு ஃப்ளோரில் உட்கார வரான்ற மாதிரி உட்காந்தா சுகர் டென்ஷன் ஆகி, ஏன்டா என்ன டென்ஷன் ஆக்குறேன் சோஃபாவில், ஆனால் பாஸ் நீங்கள் என்னோடய பாஸ் உங்களுக்கு ஈக்குவலாக நான் எப்படி உட்கார முடியும், நான் இப்படி ஃப்ளோர்லேயே உட்காந்துக்கிறேன், ஃப்ளோரில் கூட கட்டன்ஸை பார்த்தீங்களா நீங்கள் போட்டிருக்க அந்த மேடு வந்து ரொம்ப அழகாக இருக்குது, நான் இதிலே உட்காந்துக்கிட்டுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி ஃப்ளோரில் உட்காந்துருந்தேன். சுகா டென்ஷன் ஆகி ஜிமினாவோட ஷர்ட் கலரை பிடிச்சி புஷ் பண்ணி சோஃபாவில் இழுத்து உட்கார வச்சிடுவாரு. இந்த மாதிரி உட்கார வச்சா என்ன நம்ம பாஸ் வர ரொம்ப ரூலாகவே நடந்துக்கிறாரு, நம்மக்கிட்ட மட்டும்தான் நடந்துக்கிறாரா இல்லை எல்லாருக்கிட்டையும் இப்படி தான் பிஹேவ் பண்ணுறாரான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம ஜிமினா சுகா பட்ட பயத்துலேயே டிஷர்ட்டை அந்த ஷார்ட் கலரை க்ரிப்பாக பிடிச்சிருக்கேன். சுகாவோட ஆன்ஸை நோட் பண்ணால் அப்படியே ஷார்ட் கலரை விட்ட வைக்கட்டுலேயே ஜிமினாவோட ஜாயின்லான க்ரிப்பாக பிடிக்கவும் ஜிமினாவுக்கிட்ட ஒரு மாதிரி ஆகுது. சுகாவோட ஹேண்ட்ஸ் இந்த மாதிரி ஜாயின்ல என்ன ஒரு மாதிரி கப்பனப்படி பிடிக்கிற அந்த மூமெண்ட் அவரோட பாடிலாம் அப்படியே கூசுது, கூஸ் பாம் ஆகுது, பாடிலாம் சிலிட்டுக்குது. அந்த மூமெண்ட்டுக்கு டக்குன்னு சுகாவோட ஹேண்ட்ஸை தட்டி விடவும், ஏன்டா இப்படி ப்ராப்ளம் பண்ணுறேங்கிற மாதிரி க்ரிப்பாக ஜிமினாவோட ஜாயின்ல என்ன இப்படி பாரா இந்த மாதிரி பிடிச்சா என்ன பாஸ் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி நர்வஸ்லேயே நோட் பண்ணோம். அந்த ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸில் இருக்க திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து ஜிமினோட ஃபோர்கட்டில் அடிபட்டிருக்குல்ல அந்த பிளேஸில் ஆயில்மெண்ட் போட்டுட்ருக்காரு. வலிக்குது ப்ளீஸ் வலிக்குது விடுங்க யோங்கி உனக்கு அறிவில்லை ஏன்டா இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கத்த யோங்கிட்டு நம்ம சுகா ஷாக் ஆகி என்னடா சொன்ன அப்படிங்கிற மாதிரி சுகா அப்படியே நம்ம ஜிமினாவை நோட் பண்ணால், ஐயோ கோவத்தில் நேம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நான் எதுவுமே சொல்லலை பாஸ், இல்லையே ஏண்டா இவங்க ஒழுங்காக விட்றானுங்கிற மாதிரி ஏதோ சொல்லி கட்டின மாதிரி இருந்துச்சு, இல்லை பாஸ் நான் அப்படிலாம் சொல்லலை பாஸ் அப்படிங்கிற மாதிரி இன்னும் தேம்பி அழுறாரு. இந்த மாதிரி அழுறா சுகாவுக்கு ஒரே சிரிப்பாக இருக்குது. பட் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்குது, நீ என்னோட நேமை கூப்பிட சொல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜிமினா ஷாக் ஆகி யோங்கி வாடா போடான்னு போட்டு பேசினேன், அது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி ஷாக்கிங்லே ஜிமினா சுகாவோட ஐஸை நோட் பண்ணோம். சுகா அப்படியே ஷையானபடி சிரிக்கிறாரு, சிரித்தபடி ஆயில்மெண்ட் போடுவாரா இந்த மாதிரி போட்டால், என்ன இவர் நம்மளை பாட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காருங்கிற மாதிரி ஜிமினாவுமே சுகாவை பாட்டபடி இருந்தான்.
ஆயில்மெண்ட்லாம் போட்டு முடிச்சுட்டு சுகா அப்படியே எழுந்து ஜிமினா அப்படி பேசின அந்த வேர்டு தான் ரிப்பீட்டடாக நம்ம சுகாவுக்கு திங்க் ஆகி சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரா இந்தமாதிரி சிரிச்சுக்கிட்டு இருந்தா பாஸுக்கு பைத்தியம் பிடிச்சிச்சு பொழுக்கு அதான் இந்த மாதிரிலாம் ரியாக்ட் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கரெக்டாக சுகா பக்கத்தில் வந்துட்டு சுகாவோட சுரண்டிக்கிட்டு நிற்கிறாரு. இந்தபடி சுரண்டதை பார்த்துட்டு சுகா கொஞ்சம் ஷாக் ஆகி அப்படியே திரும்பியும் ஜிமினாவை நோட் பண்ணுவார். அந்த மாதிரி நோட் பண்ணா பாஸ் எனக்கு ஏதாவது ஒர்க் இருக்கா பாஸ் அப்படிங்கிற மாதிரி க்யூட்டாகவே கேட்குறாரு. இந்த மாதிரி கேட்டான் ஜிமினாவோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணப்பாடு ஒர்க்லாம் இருக்குது, ஆனால் அதுக்கு முன்னாடி நீ என்கிட்ட ஒன்று சொல்லணுமே. பாஸ் என்ன பண்ணுறீங்க, ஏன் ஹிப்பையும் இப்படி பிடிச்சிருக்கீங்க? சும்மாதான் அப்படிங்கிற மாதிரி ஹிப்பை போட்டி பொசிஷன்லேயே பேசுனா பாஸ் விடுங்க பாஸ், ஏன்னா பாஸ் இந்த மாதிரி பிடிச்சிருக்கீங்கிற மாதிரி சுகாவோட ஆன்சர் எடுத்து விட்டுட்டு எனக்கு என்ன ஒர்க் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் மண்டல நான் கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சரை சொல்லுங்கிற மாதிரி சுகா கேட்டால் ஆன்சரா நீங்கள் என்ன ப்ரொஃபஸர் லெக்சர் மாதிரி கிளாஸ் எடுக்கிறது மாதிரி கொஸ்டின் கேட்குறீங்க, எனக்கு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறதுலாம் பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி ஜிமினா சொன்னா டே அந்த கொஸ்டினை கேட்கலடா உன் ஹெட்டில் எப்படி அடிபட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அது வந்து நாங்கள் காலேஜில் ஃபுட்பால் ப்ளே பண்ணி விளாண்டோமா, அப்போ நான் பாலை ட்ரோ பண்ணபடி வேகமாக ஓட்டுனேன், அப்போ வந்து ப்ளே பண்ணி விளாட சொல்ல ஸ்கிப் ஆகி தரையில் விழுந்துட்டான், அப்போ பட்ட அடி இப்போ வரைக்கும் இருக்குடா அப்படிங்கிற மாதிரி சுகா சொல்லவும் ரொம்ப பயங்கரமாக பட்டுருச்சு அப்படிங்கிற மாரி சொல்கிறாரு. இதை நோட் பண்ணிவிட்டு சரிப்போ அப்படிங்கிற மாரி சொல்லவும் ஆனால் ஒர்க்கு அப்படிங்கிற மாரி கேட்டால் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன், அதனால் நல்லா ஜில்லுன்னு ட்ரிங்க் ஏதாவது எடுத்து வரணுமா, நான் வேணா ஹாரி ஹையாங்க கூப்பிடட்டுமா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா இந்த மாதிரி சொன்னான். ஜிமினாவோட ஃபேஸை கப் பண்ண போயிடி நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன்னுங்கிறேன், நீ ஏன்டா இந்த மாதிரியே பேசிகிட்டு இருக்க? பாஸ் என்னடா பண்ணுற நீ என்கிட்ட அப்படிங்கிற மாதிரி சுகாவை நோட் பண்ணுவார். அது வரை க்யூட்டாகவே 2 ஐஸையும் பிளிங்க் பண்ணுறாரு. இந்த மாதிரி பிளிங்க் பண்ணா ஐயோ என்னை சாக அடிக்கிறான், இந்த மாதிரி பண்ணி என்னை கொள்றான்டா, என்னமோ தெரியல ஜிமின். இப்போ அப்படியே ஃபேஸை கப் பண்ணியிருக்கிற இந்த ஹேண்ட்ஸ் எடுத்துட்டு உன்னை டைட்டாக ப்ரீட் கூட பண்ண முடியாத அளவுக்கு ஹக் பண்ணிக்கணும் போல் அவ்வளோ ஃபீலாக இருக்குது. பட் நீ என்ன மாதிரி டிசைட் பண்ணுவேன், என்ன மாதிரி திங்க் பண்ணுவேங்கிற பயம் என்னை தடுக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு எனக்கு மில்க் ஷேக் கேட்டுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். தம்மா 2 மில்க் ஷேக்குக்கா என் ஃபேஸ் எப்படி கப் பண்ணிங்கங்கிற மாதிரி ஜிமினாவுமே ஒரு மாதிரி ஷையான பொசிஷனில் சுகர் ஆன்சர் எடுத்து விட்டுட்டு நேராக கேண்டீனுக்கு வராரு, மில்க் ஷேக் கேட்க வராரு. இந்த மாதிரி கேட்டு சுகாவுக்காக மில்க் ஷேக் அங்கே ரெடி ஆகிட்டு இருந்தா அங்கே நம்ம ஜிமினாவுக்கு ஃபேவரட்டான பர்சன்ஸ் இருப்பாங்களா, அதில் 2 பர்சன்ஸ் தான். என்ன ஜிமின் என்ன சிஓ சார் உங்ககிட்ட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நடந்துக்கிட்ட மாதிரி தெரியுது, இது வரைக்கும் சிஓ சாருக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸு மில்க் ஷேக்கு ஃபுட்டு எதையுமே அவரோட பர்சனல் செக்யூரிட்டி தவிர வேறு யாரும் எட்டு போக மாட்டாங்க, என்ன ஃபஸ்ட் டைம் ஒன்று எட்டு வர சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை உனக்கான மொத்த ஒர்க்கையும் பர்சனல் செக்யூரிட்டி பண்ணிகிட்ருக்காரு, என்ன நடக்கு ஜிமின் அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவை கலாய்க்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை. போய் சொல்லாடடா, உனக்கே நல்லா தெரியும் சிஓ சார் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக உன்கிட்ட ப்ளே பண்ணுறாரு, உன்கிட்ட பேச ட்ரை பண்ணுறாருன்ட்டு, ஆனால் பட் ஏன் அட்டை மறைக்கிற அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கிட்ட துருவி கேட்டால் அப்படிலாம் இல்லை, அவர் என்னோட பாஸ், அவரால் தான் இன்றைக்கி என்னோட கிராண்ட்மா என் கூட இருக்கிறாங்க, நான் அவர்கிட்ட வாங்கின அந்த மணியை ஃபுல்லாக செட்டில் பண்ண தான் இந்த பிளேஸ்க்கு வந்திருக்கேன், மற்றபடி எனக்கு அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் வராது, பாஸுமே நான் ரொம்ப கஷ்டப்படுறேங்கிறதுக்காக தான் எனக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லைங்கிற மாதிரி சொன்னோம். அதில் ஒரு கேர்ள் தட்டி விட்ருப்பாள், அந்த கேர்ள் கரெக்டாக ஜிமினா முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு ஜிமினா சாரி ஜிமினா ப்ளீஸ் ஜிமினா ப்ளீஸ் சாரி அக்செப்ட் பண்ணிக்கோ, என்னை ஃபர்கியூ பண்ணிடுங்கிற மாதிரி பயங்கரமாக கட்டி அழ ஆரம்பிச்சிடுவா. அந்த மாதிரி அழ ஆரம்பிச்சான். ஜிமினா ரொம்ப ஷாக்கான அதே கேன்டீனுக்குள்ளே கரெக்டாக சுகா என்ட்ராகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு பாஸ் நான் அவன்கிட்ட சாரி கேட்டுட்டேன் ப்ளீஸ் இந்த மாதிரி நான் நீ பண்ண மாட்டேன் பாஸ் ப்ளீஸ் என்னை ஒர்க்கை விட்டு தூக்கிறடிங்க பாஸ்ங்கிற மாதிரி
பயங்கரமாக க்ரை பண்ணபடி ஜிம்னா ப்ளீஸ் மாவட்டத்திலிருந்து ஃபர்கியூ பண்ணிட்டேன்னு சொல்லிடு. எனக்கு இந்த ஒர்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஒர்க்குக்கு வர நான் எவ்வளோக்கெல்லாம் கஷ்டப்பட்டேங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். இந்த பிளேஸ்லேருந்து நான் ஒர்க்லேருந்து வெளியே போயிட்டேன்னா அப்புறம் எந்த கம்பெனிலையும் எனக்கு ஒர்க்கு கிடைக்காது. எனக்கு ஒர்க் இல்லாதபடி பாஸ் பண்ணிடுவார். ப்ளீஸ் ப்ளீஸ் ஜிம்மி, நான் பண்ணது தப்பு தான், ஃபர்கியூ பண்ணிடுங்கிற மாதிரி பயங்கரமாக கெஞ்சி கதறி அழுறோம். ஜிம்மி நான் முன்னாடி நீல் டவுன் போட்டு அழ ஆரம்பிச்சிடுவான். இந்த மாதிரி அல்றதை பார்த்துட்டு ஜிமினா ரொம்ப ஷாக்கானா ஹாரியை நோட் பண்ணிவிட்டு இவளுக்கான ரிசைன் லெட்டரை மட்டும் கம்ப்ளீட் பண்ணி இவளை கம்பெனியை விட்டு வெளியே அனுப்புனுங்கிற மாதிரி இப்படி சொல்கிறத கேட்டு அந்த கேர்ள் ரொம்ப பெயினில் கரெக்டாக சுகாக்கிட்டே வந்துட்டு ப்ளீஸ் பாஸ், ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன் பாஸ், ப்ளீஸ் ப்ளீஸ் இந்த மாதிரி தப்புலாம் பண்ண மாட்டேன் பாஸ், ஒர்க்கு டைட்டில் நான் ஒர்க்கை மட்டும் கரெக்டாக பண்ணுறேன் பாஸ், ப்ளீஸ் இந்த மாதிரி பண்ணாதீங்க. என்னோடய ஃபேமிலி எல்லாரையுமே மெயின்டைன் பண்ணுறது, என் ஃபேமிலிக்கான மட்டும் ஒர்க்கு மணி அமௌண்ட்ஸ் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறது நான் மட்டும்தான். எனக்கு இன்னொரு சிஸ்டரும் பிரதர் இருக்காங்க, அவங்களோட ஸ்டடி ஒர்க்கெல்லாம் நான் தான் பார்த்துட்ருக்கேன். ப்ளீஸ் ப்ளீஸ் தெரியாமல் இந்த மாதிரி பண்ணிவிட்டு இனி தப்பை பண்ண மாட்டேனுங்கிற மாதிரி ரொம்பவே சுகா கிட்ட பயங்கரமாக கெஞ்சி கதறி அழுதுகிட்டு இருக்கா. பட் சுகா கொஞ்சம் கூட அவருக்கு எமோஷ்னலே வரல, ஃபீலிங்ஸ் வரல. ஐயோ க்ரை பண்ணி அழுறா, சாரி கேட்குறாளேங்கிற மாதிரி ஃபர்கியூ பண்ணுற மைண்ட் செட்டே வரல. ஒரு ஸ்டப்பனான மொமெண்ட்லேயே அந்த கேர்ளை நோட் பண்ணிவிட்டு அந்த பேப்பர் இருக்கும்ல, ரிசன் லெட்டர் பேப்பர், அதுக்கு சுகாவே சைன் பண்ணி கரெக்டாக அந்த கேர்ள்கிட்ட கொண்டு வந்து கொடுக்க அந்த பேப்பரை ஜிமினா வாங்கிக்கிறாரு. ஏன் பாஸ் இந்த மாதிரி பண்ணுறீங்க, அவங்க பாவம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இதில் நீ தலையிடாது ஜிமின் அப்படிங்கிற மாதிரி அந்த கேர்ளை நோட் பண்ணால் அந்த கேர்ளோட நேமை நட்டாஷான்னு வச்சுப்போம். ஓகே, நட்டாஷா அந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜிமினாவை நோட் பண்ணேன். ஜிமினா அப்படியே அந்த பேப்பர்ஸை சுகாவோட ஆன்ஸ்லேருந்து வாங்கி எனக்கு இங்கே என்ன நடந்துட்டுருக்குங்கிறது சரியாக தெரியல, பட் அந்த பர்சன் வந்து என்கிட்ட சாரி கேட்குறாங்க. எங்கள் பாருங்கள் பாஸ், இது எதுவும் என்னால் வரக்கூடிய ப்ராப்ளமாக இருந்தால் ப்ளீஸ் அவங்கள ஒர்க்கை விட்டு அனுப்பிடாதீங்க. உங்கள் கம்பெனி சம்மந்தமாக இருந்தால் நீங்கள் இவங்களை தாராளமாக ஒர்க்கை விட்டு அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்னடா என்ன எனக்கே கிளாஸ் எடுத்துகிட்ருக்கியா, அவன் என் பிளேஸ்லேயே ஒர்க் பண்ணிவிட்டு என்னோடய எம்ப்ளாயி நான் ஒர்க் பண்ணுற பிளேஸில் நான் சொல்கிற ஒர்க்கை பண்ணுற ஏன் எம்ப்ளாயி அவள் அட்டாக் பண்ணுவாள். அட்டாக் பண்ணிவிட்டு அந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ஹாப்பியாவா, பிளாக்மெயில் வேறு பண்ணுவாள். அந்த மாதிரி ஒரு பர்சன்ட்டை என் கம்பெனிக்குள்ளே நான் வச்சுருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி சுகா கோவமாக பேசினா இது எப்படி சுகாவுக்கு தெரிஞ்சுங்கிற மாதிரி ஷாக்லேயே ஜிமினாவை நோட் பண்ணால் ப்ளீஸ் பாஸ் ப்ளீஸ் ப்ளீஸ் அவங்க எப்படி க்ரை பண்ணுறாங்கங்கிற பார்க்குறீங்களே, இந்த சென்டிமெண்ட்லாம் எனக்கு ஒன்றும் செட் ஆகாது. இதெல்லாம் பார்த்து நான் ஒன்றும் மெல்ட் ஆக மாட்டேன், மெல்ட் ஆகிற அளவுக்கு நான் ஒன்றும் வீக் பர்சன்ட் கிடையாது. முதல்ல அந்த பேப்பர் அந்த கேலோட ஆன்ஸில் கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இப்போ சுகாவோட ஆன்சர் ஜிமினா கிரிப்பை பிடிச்சிட்டு ப்ளீஸ் பாஸ் ப்ளீஸ் ப்ளீஸ் அவங்க க்ரை பண்ணி அழுறதெல்லாம் பார்க்க சொல்ல ரொம்ப ட்ரூவாக தெரிஞ்ச மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு அப்புறம் அவங்கள சிஸ்டர் பிரதரோட ஸ்டடி மட்டும் அவங்க தான் பார்த்துக்கிறேன், இந்த ஜாப் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்கிறீங்க. ப்ளீஸ் இந்த ஒரு டைம் மட்டும் ஃபர்கிவ் பண்ணிடுங்களேன். உங்களோட கம்பெனி சம்மந்தமாக இல்லாட்டி ஏதாவது மீட்டிங் சம்மந்தமாக அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் அந்த டைட்டில் நீங்கள் ஒர்க்கை விட்டு வெளியே அனுப்புங்க. என்னால் ஒரு பர்சன்ட் வெளியே போனதாக இருக்கவே கூடாது. நான் அவங்கள வந்து ஃபர்கிவ் பண்ணிட்டேன், அவங்க சாரி அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், ப்ளீஸ் பாஸ் ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவே இந்த மாதிரி பேசினா நட்டாஷா அந்த மோமெண்ட் எல்லாத்தையும் நோட் பண்ணிவிட்டு ஜிமினாடா என்னை ஃபர்கிவ் பண்ணிட்டாங்களா பாஸ் ப்ளீஸ் பாஸ்ங்கிற மாதிரி என்ன மாதிரி நட்டாஷா சுகா கிட்ட பேச ஜிமினா இந்த மாதிரி பயங்கரமாக க்ரை பண்ணி அழுதபடி என்னால் 100% ஒர்க்குக்கு போகிறத என்னால் அலோவ் பண்ண முடியாது, அது எனக்கு ரொம்ப பெயினை கொடுக்கும், என்னை கில்ட்டி ஃபீலில் வர வச்சிடாதீங்கிற மாதிரி ஜிமினா எமோஷ்னலாக க்ரை பண்ணுறத பார்த்துட்டு சிவா கொஞ்சம் ஒரு மாதிரி ரிலாக்ஸ் ஆகி இதுக்கு மேலே நீ இந்த மாதிரி என்னோடய எம்ப்ளாய்ஸ் யார்கிட்டையாவது பிஹேவ் பண்ணனா இந்த டைம் இவன் உன்னை சேவ் பண்ணிட்டான், நெக்ஸ்ட் டைம் சேவ் பண்ணுற பிளேஸில் யாரும் இருக்க மாட்டாங்க, அதை மைண்டில் வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி கோவத்தில் திட்டி நட்டாஷா வாங்குறேன்ட்டு அனுப்புனா ஜிமினா அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனால் மில்க் ஷேக்குங்க அப்படிங்கிற மாதிரி சுகா கேட்கவும் ஜிமினாமே அப்படியே மில்க் ஷேக்கை எடுத்து வந்து நம்ம சுகாவோட ஹேண்ட்ஸில் கொடுத்தோம். ஜிமினாவோட ஃபேஸில் இருக்கிற அந்த டியர் எல்லாத்தையுமே சுகாவே அப்படியே வெயிட் பண்ணுறாரு. இது அங்கே இருக்கிற அந்த ஜிமினாவுக்கு ஃபேவரட்டாக 2 பர்சன்ஸ் இருப்பாங்களே அவங்களும் நோட் பண்ணுறாங்க. இப்படி ஃபர்கியூ மேலே ஃபர்கியூ ஜிமின்கிட்ட கெஞ்சி கதறி அழுது கேட்டுட்டு போனால நட்டாஷா அவளுமே அந்த கேண்டீனை விட்டு வெளியே போக சொல்ல நோட் பண்ணுறான். ஜிமினாவுமே ஷாக் ஆகி இந்த மாதிரி தியரியை வெயிட் பண்ணுற மூமெண்ட்டை பார்த்துட்டு
சுகாவோட ஆன்சர் லைட்டாக மூவ் ஆன் பண்ண போயிடி ஜிமின் அப்படியே டிஎடிலாம் வெயிட் பண்ணுறாரு. இந்த மாதிரி வெயிட் பண்ணா ஐயோ பா லவ்னு வந்ததுக்கப்புறம் என் பாஸ் எவ்வளோ கைண்டாலாம் நடந்துக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஜென்டில்மேன் மாதிரி பிஹேவ் பண்ணுறாடா அப்படிங்கிற மாதிரி ஹாரி இந்த மாதிரி இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணா. ஜென்டில்மேன் எப்போது ஜிமினாவுக்கு மட்டும்தான். ஹாரி மைண்ட் செட்டு நினச்சி கட்டி பேசாமல் போறியா ஒர்க் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சிவா செலவும் ஓகே பாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். நம்ம ஹாரி எங்கேருந்து போனால் இப்போ டேஸஸ் அந்த மாதிரி தான் போகுது. ஜிமினா கம்பெனிக்கு வராரு, பட் ஒர்க்கே கரெக்டாக பண்ண மாட்டேங்கிறாரு. அதாவது ஒர்க்கே நம்ம ஜிமினாவுக்கு கொடுக்கல, பட் கம்பெனி முழுக்க ஃபுல்லாக சூப்பர்வைசர் மாதிரி ரவுண்ட் பண்ணுறாரு. அங்கிட்டும் இங்கிட்டும் எம்ப்ளாயிஸ் என்ன ஒர்க் பண்ணுறாங்கங்கிற மாதிரி வாட்ச் பண்ண விட்றாரு. சுகாவுக்கான மில்க் ஷேக்கு, வாட்ரு, ஏதாவது பென்னு, ஏதாவது ஃபைல்ஸு தேவைன்னா மட்டும்தான் அந்த பர்சன்ட் வாங்கிட்டு வர சொல்கிறாரு. அப்புறம் மொத்த ஹவர்ஸுமே சுகாவோட ரூமில் தான் உட்காந்துருக்காரு. இதை நம்ம ஜிமினா நோட் பண்ணிவிட்டு என்னடா நம்ம ஒர்க்குக்கு வந்து நமக்கு ஒர்க்கே தர மாட்டேங்கிறாருங்கிற மாதிரி டென்ஷன்லேயே நாம் ஜிமினா சுகாவை நோட் பண்ணிகிட்டு இருந்தான். இப்போ கரெக்டாக அதே கம்பெனிக்குள்ளே சுகாவோட டேட் என்ட்ராகிற மூமெண்ட்டை ஹாரி வந்து சொல்லவும் ஜிமினா இந்த பிளேஸில் இருக்க தெரிஞ்சால் கண்டிப்பாக என் டேட் ஏதாவது கொஸ்டின் மேலே கொஸ்டின் கேட்டு என்னையும் கொண்டுருவார், ஜிமினாவையும் டென்ஷன் ஆக்கிடுவார். ஹாரி ஜிமினாவுக்கு ஏதோ ஒர்க் கொடுக்குற மாதிரி இங்கேருந்து அவனை மூவ் ஆன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜிமின் உனக்கு இந்த பிளேஸில் ஒர்க் இருக்குது, வா நம்ம 2 பேரும் இந்த ஃபைலை மட்டும் செராக்ஸ் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா அங்கே நம்ம ஹாரி கூட்டிகிட்டு போனோம். கரெக்டாக சுகாவோட டேட் அந்த ரூமுக்குள்ளே என்ட்ராகி டேய் சுகா நீ என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க? என்ன நினச்சிட்ருக்கேன் டேட், இந்த கம்பெனியோட பாஸ்ன்னு நினச்சிட்ருக்கேன். என்ன ப்ராப்ளம்? டேய் முட்டாள் நினச்சிட்ருக்கியாடா? என்ன நீ முட்டாள் நினச்சிட்ருக்கியா? அந்த ஜொங்குக்கு எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் இவரை ஒருத்தர் நம்மளுக்கே நம்ம ஒர்க்கை பண்ண விடமாட்டாரு, ஒர்க்கு பண்ணுறவனையும் பண்ணாட்டானுங்கிற மாதிரி அவனையும் கேட்குறாரு. இப்போ எதுக்கு டேட் உங்களுக்கு அவன் அப்படிங்கிற மாதிரி சுகா டென்ஷன் ஆனா. டேய் ஜொங்குக்கு இன்னொரு ஒர்க் வச்சுருக்கேன்டா. என்ன ஒர்க்? நான் புதுசாக ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலாம் இருக்கேன். இருக்கிற கம்பெனியை ரன் பண்ண முடியாமலே இங்கே தலையை பிச்சுக்கிற அளவுக்கு நாங்கள் பைத்தியம் முடிச்ச மாதிரி உட்காந்துருக்கேன். புதுசாக வர கம்பெனி ரன் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி டென்ஷன்லேயே நம்ம சுகர் நோட் பண்ணிவிட்டு என் டேடு நமக்கு இத்தனை கம்பெனிஸ் இருக்குது, இத்தனை கம்பெனிஸை ஒழுங்காக ரன் பண்ண முடியாமட்டா நீங்கள் மூவ் ஆகி என்ன இந்த பிளேஸ்க்கு வச்சுருக்கீங்க, இன்னும் நியூவாக கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களா என்ன? அந்த கிம் டேயோட நேம்லேயே ஏதோ ஒரு ஷாப் ஓப்பன் பண்ண போகிறானா, அதுக்கு ஆப்போசிட்லேயே நானும் ஒரு ஷாப் ஓப்பன் பண்ண போனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இவருக்கு கிம்மு பைத்தியம் பிடிச்சிருக்குடா, நான் என்னட்ட சொல்ல, அந்த கிம்மு என்ன பண்ணாலும் பண்ணணும்னு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கோவட்டில் கட்டுனா கண்டிப்பாக பண்ணுவேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஐயோ இந்த முதல்ல அந்த கிம்மை ஏதாவது பண்ணணும், இந்த நெட்டையே ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அப்படியே வாய்க்கிலே முணுமுணுட்டான். கிம் இந்த மாதிரி அவன் சன்னுக்கு இப்படிலாம் டாய்ஸ் பிடிக்குமா, இப்படிலாம் திங்ஸ் பிடிக்குமா, எல்லாம் ஒரு டாய் ஷாப், அதோட ஒரு பேபிஸ்க்கு என்னென்ன திங்ஸ்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் ஒரு ஷாப்பிங் மால் மாதிரி, ஒரு சின்ன ஷாப்பிங் மால் மாதிரி ரெடி பண்ண போகிறான். அது ஒரு 4th floor இருக்குது. ட்ரெஸ்ஸிங்ஸ், அப்புறம் ஜுவல்ஸ், அப்புறம் டாய்ஸ், அப்புறம் கேண்டீஸ் அண்ட் ஃபுட்ஸ், இந்த மாதிரி அவன் ஒரு ஷாப்பிங் மாலை ரன் பண்ண போகிறான். அதுக்கான ஓப்பன் சர்மரி நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால அதுக்கு ஆப்போசிட்டில் நீங்களே இதே மாதிரி ஓப்பன் பண்ண போகிறீங்களா? கரெக்டாக சொல்லிட்டேன் சுகா, நானும் அதே மாதிரி ஒரு ஷாப்பிங் மால், ஆனால் பட்டு கிம்மா மாதிரிலாம் நான் கிடையாது. ட்ரெஸ் ஆஃபு, ஜுவல்ஸ் ஆஃபு, பேபிஸ்க்கான அந்த டாய்ஸு, கேம்ஸு இதெல்லாம் இல்லாமல் பெரிய பெரிய பசங்க யூஸ் பண்ணுற மாதிரி ட்ரெஸ்ஸஸை தாண்டி அந்த மூவி பார்க்குற தேட்டர், அப்புறம் கிளப்பு அப்படிங்கிற மாதிரி இவர் வேற ஒரு டோனிங்கில் எல்லாத்தையும் கொண்டு போகிறாரு. வாவ் அண்ட் டேட், இந்த டீல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. டீலா அப்படிங்கிற மாதிரி சுகாவை நோட் பண்ணால் ஆமாம், ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் முழுக்க ரொம்ப ரொம்ப ரேண்டமாக இருக்கிற ட்ரெஸ் ஷாப் வச்சுப்போம். 2வது ஃப்ளோரில் மூவி பார்க்குற நிறைய அந்த தேட்டர், அப்புறம் கொஞ்சம் ஃபுட் ஷாப் இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, மூவி பார்த்துட்டு ஃபுட்டை சாப்பிட்றது நல்லா தான் இருக்கும். அப்புறம் அதுக்கு 3rd ஃப்ளோரில் கிளப்பை வச்சுக்கலாம். கிளப்புக்கு வராத பசண்டே கிடையாது, எல்லா பசங்களும் அந்த பேசுக்கு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். கரெக்டாக சொல்லிட்டா சுகா, அதை தான் நான் மைண்டில் திங்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் 4th ஃப்ளோரில் என்ன பண்ணனே எனக்கு தெரியல, டென்ஷனாக இருந்துச்சு. என்ன பண்ணலானுங்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஜோங்கு உட்காந்த பிளேஸில் ஒர்க் பண்ணுவான். மோஃபியா ஒர்க்கை
அவனுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சுகா சொல்ல. ஏன்டா டே அந்த ஒர்க்கை நான் என்ன என் பிளேஸ்லேயே பண்ணணும்னு நான் திங்க் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் அந்த பிளேஸுக்கு ஜங்குக்கு கூப்பிட்டா ஜங்குக்கு கரெக்டாக அந்த பிளேஸில் அவன் மாஃபியா ஒர்க்கு தான் பண்ணுவான் டேடு. அதனால இந்த மாதிரி எனக்கு ஆர்டர் போடுறத விட்டுவிட்டு நான் சொன்ன மாதிரியே போங்க ஷாப்பிங் மாலை ஓப்பன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். டே அந்த 4th ஃப்ளோரு அதை ஜங்குக்கு பாட்டுப்பான் டேட் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த மாதிரி நம்ம சுகா அனுப்புனா சுகா இந்த மாதிரி சொல்கிறத கேட்டு சுகாவோட டாடி ஷாக் ஆக்கி ஜங்குக்கு அந்த ஃப்ளோரில் அப்படி என்ன பண்ண போகிறான் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி திங்க் பண்ண படிப்போம்னா இந்த நியூஸ் அப்படியே ஜங்குக்கே வருது. ஹயாங் நம்மளை ஒரே பிளேஸில் மொட்டை ஒர்க்கே பண்ணலாங்கிற மாதிரி ஒர்க் பண்ணியிருக்காரு. டாய் அந்த கிம்முக்கு ஆப்போசிட்லேயே இந்த மாலை ஓப்பன் பண்ண முடியுமான்னு பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அந்த பிளேஸில் இந்த மாதிரி இவ்வளோ பெரிய மாலை ஓப்பன் பண்ண முடியாது. அதை விட்டு கொஞ்சம் தூரமாக ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் தாண்டி நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஷாப்பிங் மால் ஓப்பன் பண்ணலாங்கிற மாதிரி சொல்லவும்